ஹalleluya. இந்த காலையிலும் கர்த்தரை ஆராதிப்போமா? ஓ thank you Jesus. கரங்களை தட்டி என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். ஆமென். இன்றைக்கும் இந்த சந்தோஷத்தை நமக்கு தருவார். உணர்ந்து பாருவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்போம், துதித்துக் கொண்டே இருப்போம். உள்ள இருக்கிற பாரங்கள் நீங்கும். உன்னத மறைவில் வல்லவ நிலையில் என்றும் தங்குவே. உன்னத மறைவில் வல்லவ நிலையில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லுவே. நான் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. அவர் நம்முடைய அடைக்கல பாறை. அவர் சிறகுகளை நம்மளை மூடுவார். அடைக்கலம் தருவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். சேர்ந்து அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே. அவரை துதித்து பாடுவோம். ஓ thank you Jesus. எல்லாரும் இருக்கிற இடத்துல அவர் நம்முடைய அடைக்கல பட்டணம். ஓ thank you Jesus. அவர் நம்முடைய நம்பிக்கையின் பாறை. அப்படிதானே சொல்லி பாடணும். எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி இயேசுவே நன்றி, அல்லேலூயா ஆனந்தமே என்று சொல்லி கர்த்தரை உயர்த்தி பாடுவோம். கீர்த்தனம் பண்ணுவோம். துதிங்க வாயை திறந்து. இம்மட்டும் வழி நடத்தி வந்த கர்த்தர் நம்ம இனிமேலும் நடத்துவார். அற்புதமாய் நடத்துவார். உன்னத மறைவில் அவருடைய நிழலில் நம்மளை வைத்துக் கொள்வார். அது உண்மை. எந்த ஒரு மனுஷி அவருடைய நிழலில் அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறாங்களோ அவங்க கர்த்தரால் நித்தம் நடத்தப்படுவார்கள். நம்புறீங்களா? எல்லாரும் இருக்கிற இடத்துல ஆண்டவரே நான் உம்முடைய நிழலுக்கு வரேன்ப்பா, நான் அதை வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ். ஓ நன்றி நன்றி அப்பா, நீர் எங்களுடைய
கண்மலை கோட்டை. எங்களுடைய வாழ்க்கையிலே புயல்கள் வீசினாலும் அவைகளை தடுத்து நிறுத்தி ஆனந்தத்தை தருகிறீர், உற்சாகத்தை தருகிறீர். கவலைகள் துக்கங்களை நீக்கி என்றும் ஆனந்தத்தை தருகிறீர். நீர் எங்களுடைய அடைக்கல பாறை அப்பா. இந்த பாறை மேல யாரும் மோத முடியாது. இது வலுவான பாறை. இந்த பாறை உங்களை குறிக்கிறது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி. மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் எங்களுடைய பாவங்களை மன்னித்து அக்கிரமங்களை நீக்கி நோய்களை குணமாக்கி பிராணனின் அழிவுக்கு விளக்கி நன்மையால் கிருபையால் முடிசூட்டி இருக்கிறீரே, நன்றி. இம்மட்டும் வழி நடத்தி வந்தவர் இனிமேலும் நடத்துவீர். சூழ்நிலைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறி இருக்கலாம், அதிகாரங்கள் மாறி இருக்கலாம். நீர் மாறாதவர். உமது பிள்ளைகளுக்கு நீர் செய்ய வேண்டியதை செய்வீர். இந்த காலவெளியில பிள்ளைகள் ஆகிய நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்து எங்களுடைய வாழ்க்கை குறித்து இந்த காரியங்கள் நடைபெறணுமே, இந்த காரியங்கள் முடிந்தாக வேண்டுமே, இந்த விஷயத்துல கிருபை வேணுமே, இந்த விஷயத்துல தேவைகள் இருக்குது, பண தேவைகள் இருக்குது, ஆட்களுடைய ஒத்தாசை தேவை இருக்குது. என் தலை திரும்பி நிமிரணுமே, நான் திரும்பி தலை தூக்கணுமே. அடைக்கல பாறை இயேசு, நீர் மாத்திரம் செய்து முடிப்பீர். இன்றைக்கு நீ செய்ய போவதற்கு நன்றி. நாங்கள் உண்மையை வாஞ்சிக்கிறோம். நீங்க பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சூத்திரம். சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நம்புறீங்களா? அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. தேவ மக்களை, இன்றைக்கும் இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு எடுத்து கொடுப்பதில் நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஏனென்று சொன்னால் அவருடைய வார்த்தை நங்கூரமாய், நமக்கு ஆதாரமாய், நம்மளை விடுதலை செய்கிறதாய், உயர்த்துகிறதாய் இருக்கிறது. ஆமென். சங்கீதம் 92ஆம் அத்தியாயம் 10ஆம் வசனம். சங்கீதம் 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க எவ்வளோ விசேஷமான காரியத்தை செய்கிறார் இல்லையா? இந்த சங்கீதக்காரர் சில விஷயங்களை ரொம்ப உணர்ந்து எழுதுகிறார். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் அப்படின்னா, இந்த கொம்புன்னு எதை குறிக்குது? ஏன் இந்த கொம்பு அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுக்கிறாங்க? அந்த காண்டாமிருகத்தின் கொம்பை எடுத்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இது எதை காமிக்குதுன்னா, நம்முடைய பலனை காமிக்குது. இந்த கொம்புன்றது பலனை, தைரியத்தை காண்பிக்கிறதாக இருக்கிறது. ஆனால் இந்த வார்த்தை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். அப்போ எப்படி இருக்கு? அப்போ பலவீனமாக இருக்கிறனால தான் இந்த சங்கீதக்காரர் சொல்கிறாரு, என் கொம்பை, என் பலனை நீங்கள் காண்டாமிருகத்தின் கொம்பாக, பலனாக மாற்றுவீங்க. அப்போ இப்போ எப்படி இருக்கு? பலவீனமாக இருக்கு. இப்போ தற்போது நிலை என்ன? பலன் இல்லை, ஆற்றல் இல்லை, தடை, நம்பிக்கை இல்லை, குறைபாடு, தோல்வி, பலவீனம், காரிய சித்தி இல்லை. இதை தான் குறிக்குது. இந்த நிலையை தான் குறிக்குது. இந்த நிலையில் இன்னைக்கு நம்ம இருக்கிறோமா? காரிய சித்தி இல்லை. ஏதாவது எங்கேயாவது உதவி வருமானு பார்த்தா இல்லை, மனுஷ தயவு கிடைக்குமா இல்லை, ஆற்றல் இல்லை, பண தேவைகள் இல்லை, திட நம்பிக்கை இல்லை, குறைபாடு இருக்கு, தோல்வி இருக்கு, பலவீனம். இதே போலதான் அன்னைக்கு சங்கீதக்காரர் இருக்கிறாரு. ஆனால் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது உள்ளே நம்பிக்கை உண்டாகுது. கர்த்தர்
எப்படிப்பட்டவர் என்ற அறிவில் அவன் பேசுகிறான். ஏதோ மிதமிஞ்சி அவனுக்கு வாயில் வந்ததை உளரல. அவன் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து சொல்லுகிறாரு. என் கொம்பை, அதாவது என்னுடைய பலனை காண்டாமிருகத்தின் கொம்பாக என்னை உயர்த்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இன்னைக்கு நீங்கள் யார் வேணா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், பலன் குன்றி போயிருக்கலாம். இந்த காண்டாமிருகத்தை பொதுவாக பாருங்க, இது வெஜிடேரியன், இலை தலைகளை தான் சாப்பிடும். ஆனால் கவனிச்சிங்கன்னா பெரிய பெரிய மிருகங்கள், யானை, சிங்கம், புலி, இவைகள் கூட காண்டாமிருகத்தின் இடத்துல வந்து அவைகள் மேற்கொள்வது ரொம்ப கடினம். காண்டாமிருகத்து பக்கத்தில் வராதான். அவ்வளோ பலன் பாருங்கள். அந்த கொம்பில் அவர் பலன் ஐயா என்ன செஞ்சிடும், அந்த கொம்பில் தூக்கி கவுத்து விட்டுரும் பாருங்க. அவ்வளோ பெரிய பலனை அந்த கொம்பில் அந்த காண்டாமிருகம் வைத்திருக்கிறது. அதுதான் உண்மை. அவ்வளோ பெரிய பலசாலியான காண்டாமிருகம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா, பைபிளில் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இஸ்ரவேல வாலிபர்கள், யூத வாலிபர்கள் இங்கே பாபிலோனில் சிறப்படிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அவனுடைய தேசத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுன்றதுக்கு இந்த வாலிபர்களெல்லாம் பிடிச்சி சில பயிற்சி கொடுக்குறாங்க. அப்போ பாருங்கள், ராஜா என்ன சாப்பாடு சாப்பிட்றாரோ அந்த சாப்பாடு தான் இந்த வாலிபர்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அது கொஞ்சம் வேதத்தின் அடிப்படையில் பார்த்தோன்னு சொன்னால் அது தீட்டுப்பட்டதாக இருக்குது. இதை அவங்க அறிஞ்சு இதை சாப்பிட மாட்டுறாங்க. இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேர் அவங்க சாப்பிட்டது பருப்பு, கீரை, பியோர் வெஜ். அப்போ அந்த சமைத்து தருகிற இன்சார்ஜாக இருக்கிறவர், நீங்கள் மெலிஞ்சு போயிட்டீங்கன்னா ராஜா என்னை கொண்டு போட்டுருவார். இவங்க சேலஞ்சு பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு 10 நாள் பாருங்கள். அப்போ 10 நாள் பார்க்குறான், அவ்வளோ பெரிய பலன் உண்டாகுது. முகக்கலை எல்லாம் இருக்குது. ஆஹா, இவங்க உண்மையிலே தேவ புருஷர்கள். அப்புறம் பாருங்கள், அதை பற்றி அவன் பேசலை. கடைசிலையும் என்ன நடக்குது, இந்த 3 பேர் தான் எல்லா ஞானத்துலேயும் எல்லா விதத்துலேயும் சிறந்திருக்கிறாங்க. வல்லமை, ஞானம், ஆற்றல். இதனால தான் நான் நினைக்கிறேன் காண்டாமிருகத்தை இந்த தாவீது எடுத்து கையாளுகிறார் என்று நினைக்கிறேன் இல்லையா? அப்போ கவனிங்க, நம்முடைய பலத்தை கர்த்தர் மீண்டுமாக உயர்த்துகிறார் இல்லையா? நம்முடைய பலனை எப்படி உயர்த்துகிறாருன்னா, ஃபிசிக்கல் அண்ட் மென்டல். ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் கொடுக்குறாரு, மென்டல் ஸ்ட்ரென்த் 2 அவசியம் ஒரு மனுஷனுக்கு. இது 2ஐயும் கர்த்தர் கொடுக்குறார் இல்லையா? ஆக நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்முடைய கொம்பை உயர்த்துகிறார். கரங்களை தட்டுங்க. ஆமென். இன்னைக்கு நீங்கள் உங்கள் காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தருடைய அந்த உன்னத பலன், அந்த காண்டாமிருகத்துக்குரிய பலனை நீங்கள் உணர்வீங்க. கர்த்தர் செய்வதற்கு அந்த ஆற்றலை தருவார், ஞானத்தை தருவார், தைரியத்தை கொடுப்பார். ஆமென். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. கடைசியாக இந்த வசனத்தில் என்ன வருது, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா தாவீது வாழ்க்கையில் இல்லையா? அன்னைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீ போ ஜெஸ்ஸி வீட்டுக்கு போ. அங்கே ஒரு பையனை தான் நான் என்ன பண்ணிட்டேன், ராஜாவா தேர்ந்தெடுத்துட்டேன்னு. இவர் நேராக போயிட்டார், தைல கொம்பு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டார். ஏன்னா ஊற்றி அபிஷேகம் பண்ணணுமே இல்லையா? அங்கே விஷயத்தை சொல்லுன்னு ஜெஸ்ஸி ஒவ்வொரு பிள்ளையாக கொண்டு வந்து நிறுத்துறாரு. அவருக்கு தெரியும் இவனாக தான் இருப்பான், அவன் தான் இருப்பான். ஏன்னா மிலிட்ரியில் இருக்கிறவன் எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்துறாரு வாட்டா சாட்டமாக. ஆனால் தெளிவாக கர்த்தர் சொல்கிறாரு சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட, நான் இவங்களை தேர்ந்தெடுக்கலை. கர்த்தர் சொல்கிறாரு, அப்பா நீ முகத்தை பார்க்குற, நான் உள்ளத்தை பார்க்குறேன். நீ வாட்ட சாட்டத்தை பார்க்குற, இல்லை நான் உள்ளத்தை பார்க்குறேன். இது கிடையாது. அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு, வேறு யாராவது பையன் இருக்கானா சொல்லுங்கள். கர்த்தர் யாரும் இவங்க இல்லைன்ட்டாரு. ஆமாம்மா, ஒருத்தன் இருக்கிறான் கடைசி, அவன் ஆடில் மேய்ச்சிட்டு இருக்கிறான், வர சொல்லுங்க. அவனை வர சொன்னால் கர்த்தர் சொல்கிறாரு, இவனை தான். பாருங்கள், அந்த நாட்களில் ஒரு பழக்கம் இருக்குது. இப்படி வேலை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா வந்து டக்குன்னு தேவ சமூகத்தில் உட்கார முடியாது. அவங்க ஸ்நானம் பண்ணி தான் திரும்பி வந்து உட்காரணும்.
ஆனா இங்க தாவீது அப்படியே வந்த உடனே அப்படியே கூட்டிட்டு வராங்க. அவன் ஸ்நானம் பண்ணல, எதுவும் புது ட்ரெஸ் எதுவும் மாத்தல, அப்படியே வந்து உட்கார வைக்கிறாங்க. இது எதை குறிக்குதுன்னா, அவன் மேல கர்த்தர் ஏற்கனவே அபிஷேகத்தை கொடுத்து, அபிஷேகத்தினாலே அந்த துதியின் ஆடை அவன் போட்டிருக்கான். அந்த துதியின் ஆடை இருக்கிறனால தான் பாடி பாடி துதிச்சிருக்கிறான். அங்க அவன் மேல துதியின் ஆடை இருக்கு, அங்க அவன் மேல நாற்றம் இல்லை, அவன் தீட்டுப்படலை. ஏன் இந்த பழக்கம் ப்ராக்டிஸ் வச்சுருக்காங்க? வெளியிலேருந்து வந்துன்னு தேவ சமூகத்தில் உட்காரும் பொழுது, இல்லை வீட்டுக்குள்ளே நுழையும் போது அவங்க ஸ்நானம் பண்ணிட்டு தான் வரணும், ஏன்னா அது தீட்டு. ஆனால் இங்கே இவ விஷயத்தில் அது தீட்டு இல்லை. ஏன்னு சொன்னால் அங்கே ஏற்கனவே அவன் அபிஷேகத்தில் நிரம்பி அவன் நிரப்பப்பட்டு அவன் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறான். இப்போ பாருங்க, இப்போ நியூ ஃப்ரெஷ் ஆயிலை ஊற்றி அவனை அபிஷேகம் பண்ணுறாங்க. ஆமென். அதனால தான் தாவீது சொல்கிறாரு, புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் அப்படின்னா, என் பாத்திரம் நிரம்பி வழியும், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் என தொடரும். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் நம்பி விசுவாசித்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் காரியங்களை ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். புது எண்ணெயால் நம்மளை அபிஷேகப்படுத்துகிறார். ஒரு மனுஷன் ஒரு மனுஷி கர்த்தருடைய அபிஷேகத்தில் நிரம்பி அவங்க உலகத்துக்குள்ள வேலைக்குள்ள கடந்து செல்லும் பொழுது அங்கே ஜெயம் உண்டு. அங்கே தான் காரிய சித்தி இருக்கு. இன்னைக்கு எந்த காரியம் நீங்கள் செஞ்சாலும் சரி, தேவனுடைய அபிஷேகம் இல்லாமல் நீங்கள் செய்வீங்கன்னா நீங்கள் தோத்து போவது உறுதி. தேவ அபிஷேகம் ரொம்ப அவசியம். அன்னைக்கு தாவீது அந்த கோலியாத்தை எதிர்நோக்கின ஒரே ஒரு விஷயம் அபிஷேகம். அன்னைக்கு தானியேல் தைரியமாக சிங்க கெபில போய் தள்ள போகும்போது தைரியமா இருந்ததுக்கு காரணம் அபிஷேகம். அன்னைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை அந்த சூளை நெருப்புல தள்ளி போடுறாங்க, கொஞ்சம் கூட பயப்படல, உள்ள அபிஷேகம். எத்தனை பேருக்கு வழங்குது இல்லைங்களா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். அபிஷேகம் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் வேத வார்த்தை, தியானம், அந்த ஜெப நேரம், இது எல்லாம் எதுக்கு முக்கியம்னா நம்மளை அபிஷேகத்துக்குள்ள வழி நடத்துறதுக்கு. தேவன வார்த்தை தான் அந்த அபிஷேகத்தை கொண்டு வரும். தேவ வார்த்தையை வாசிக்கும் பொழுது அபிஷேகங்கள் நம்முடைய எண்ணத்துக்குள்ளே ஊற்றப்படுது. ஒரு மனுஷி அபிஷேகத்தை பெறும் பொழுது அவன் எப்படி நிற்கிறான்னு சொன்னான்? ஜாம்பவானாக நிற்கிறான். உலகம் அவனை மேற்கொள்ள முடியாது, அவன் உலகத்தை மேற்கொள்வது நிச்சயம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த 2 விஷயத்தையும் எடுத்துட்டு போங்க. கர்த்தர் உங்களுக்கு காண்டாமிருகத்தின் பலனை கொடுப்பது மாத்திரமல்ல, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறார், அபிஷேகத்தை கொடுக்கிறார். அந்த அபிஷேகம் எதுக்கு தெரியுமா? நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை ஜெயம் எடுக்க, ஞானத்துக்கு, தயவுக்கு, காருண்யத்திற்கு, காரிய சித்திக்கு, ஆற்றலுக்கு, திறமைக்கு. ஓ தேங்க்யூ ஜீசஸ். இதுக்கு தான் அபிஷேகத்தில் நம்மளை நிரப்புகிறார். கர்த்தர் நம்மளை தொடர்ந்து நடத்துவார். போய் ஜெயம் எடுங்க. God bless you. Bye bye.